வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் சார்பாக இந்த இணையதள நிகழ்வுகளே கலந்து கொண்டுள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். இன்றைய சிந்தனைக்கு கருமையம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஜெனடிக் சென்டர் என்று விஞ்ஞானத்தில் சொல்லப்படுகிறது தான் கருமையம் என்று மகர்ஷி நமக்கு கொடுத்திருக்கின்றான். கருமையம், இரண்டு வார்த்தைகள். அது விஞ்ஞானபூர்வமாக சொல்ல வேண்டும் என்றால் கிராவிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இறைநிலை கிராவிட்டி என்று ஒரு காலம் வரை சொல்லிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் அந்த பெயரை மாற்றி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்று விஞ்ஞானம் அதை குறிப்பிடுகிறது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போயிருக்காங்கன்னு அர்த்தம். அதை கிராவிட்டின்னு எடுத்துக்கொண்டால் இறைநிலை ஈர்ப்பு ஆற்றலாக முழுவதும் இருக்கிறது. அந்த இலையற்ற இறைநிலை பின்னப்பட்டது சென்ற வகுப்புல நாம் பார்த்தோம். அப்படி பின்னப்பட்ட போது இறை துகளாகிறது. அந்த துகளுக்கு மையம் தான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று பொருள். அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடக்கம் பெற்று இயங்குகின்ற கிராவிட்டி, ஸ்பெசிபிக் என்ற அதுக்கு வார்த்தை. எனவே கிராவிட்டி என்பது எல்லையில்லாத பெருவெளி, ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்பது ஒரு எல்லைக்குள் அடக்கம் பெற்ற மையம் கொண்ட பெருவெளி, சிறு துகள். இந்த சிறு துகளின் பரிணாமம் தான் பஞ்சபூதங்களாகி ஜீவராசிகளாகி வந்திருக்கிறது. பஞ்சபூதங்கள் வரைக்கும் அதுக்கு கருமையம் என்று மட்டும்தான் பேர், ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று மட்டும்தான் பேர். ஜீவன் என்று வந்த போதுதான் கருமையம் என்பது ஆத்மா என்று சிறப்பிக்கப்படுகிறது. அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்பது இந்த போது ஜெனடிக் சென்டர் என்று பேசப்படுகிறது. அந்த ஜெனடிக் சென்டர் என்பது கூட சோல் என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தல. காரணம், சோல் என்பது தத்துவ ரீதியான வார்த்தைன்னு விட்டுட்டாங்க. சோ ஜெனடிக் சென்டர் விஞ்ஞானபூர்வமான வார்த்தை, சோல் என்பது பிலாசபிக்கல் தத்துவ ரீதியான வார்த்தை என்று எடுத்துக்கிட்டாங்க. தமிழ் சொல்ற போது அது அங்கேயும் கருமையும் இங்கேயும் கருமையும், ஆனா ஆத்மா என்று சிறப்பித்தாங்க. சாமிஜி ஒரு கவிதை சொல்லுவாங்க, உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும் நலமுடனே வடிவம் குணம் நல் இயக்க சீரால் நடுநிலையாம் இறையாட்சி நடத்தும் சீர் மறந்தோர் புலன் உணர்வால் அழிக்கின்றார் பூ உலக வளத்தை புற உலகை விண்ணியலால் தூய்மை செய்தால் போதாது பல வகையில் சீரழிந்த ஜீவகாந்த மையம் பண்பட்டு மக்கள் உய அகத்தவமும் வேண்டும் என்று ஒரு அருமையான 8 வரிகளை கொடுத்திருக்கின்றார். அப்ப உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம். ஒரு சுழற்சி ஏற்பட்டாலே அந்த சுழற்சிக்கு மையம் அமைந்து போகும். 2 வகை. ஒன்று, மையத்திலிருந்து தான் சுழற்சி வரும். அதாவது சுத்தவெளியிலிருந்து துகள் தான் பின்னப்பட்டது. பின்னப்பட்ட துகளின் அடக்கம் பெற்ற ஆற்றல் தான் சுழற்சியாக வெளிப்பட்டது, மையத்திலிருந்து வெளிப்பட்டது. சாமி சொல்றாங்க, உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் என்றாங்க. இது எப்படி என்றால், இப்போ சூறாவளி காற்று வருது, வரும்போது பரவாயில்ல வரும். அப்படி சுழன்று சுழன்று அடிக்க ஒரு கோன் வடிவத்துல மையம் கொண்டும்,
அப்ப அந்த மையத்தின் கீழ் பகுதியில எது சிக்கினாலும் அந்த பொருளை அப்படியே ஈர்த்து மேல் வரைக்கும் சுழற்றி கொண்டு போய் தூக்கி வீசிடும். இப்படி இந்த பிரபஞ்சத்தில் வருகின்ற போது அலை இயக்கங்கள் தோன்றினால் அது மையத்தை உருவாக்கி கொள்ளும். ரெண்டு வகை. ஒன்று மையமாக தோன்றினால் அது அலையாக விரிவடையும், அல்லது அலைகள் தோன்றினால் அது மையத்தில் முடிவடையும். இப்படி உலகங்களின் ஈர்ப்பு உள் மையம் கொண்டும், அதே போல உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும். இப்ப காந்தம் ரெண்டு இடத்திலும் இருக்கு. அங்க வான்காந்தம் என்று சிறப்பித்தோம், ஜீவன்களிலே ஜீவகாந்தம் என்று சிறப்பித்தோம். அதற்கான 3 காரணங்களை சென்ற வகுப்புகளை நாம் பார்த்தோம். இப்படி பிரபஞ்சத்திலேயும் உயிர் வகைகளிலேயும் பஞ்சபூதங்களிலேயும் உயிர் வகைகளிலேயும் அந்த மையம் என்று அமைந்ததுனால என்ன விளைவு என்றால், மையத்தில் போனது வெளிவரவும் செய்யும். எப்படி இறைத்துகளில் மையம் தோன்றி உள்ளடங்கி இருந்தது வெளிப்பட்டதோ, அதே போல ஜீவன்களில் வருகின்ற போது வெளியிலிருந்த மையத்துக்கு போகுது. அது எப்படி கருமையும் வந்து ஆத்மாக மாறுது பாருங்க. அருமையான கவி, பசு ஒன்றை பார்க்கின்றோம் பார்த்த காட்சி கண்ணில், பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு வடிவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய். பசு உருவம் ஜீவகாந்த பரவெளியில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில். பசு மற்ற பதிவு எல்லாம் மன சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல் விரிக்க எண்ணமாக மலரும். அப்ப மூளை செல் விரிக்கின்ற போது எப்படி என்ன வரணும் அப்படின்னு பாருங்களேன். வெளியில பார்த்தோம் ஒரு பசு உருவத்தை, அதனுடைய வடிவம் 8 அடிக்கு 5 அடின்றது அங்க புறப்படுது, பசுகிட்ட இருந்து புறப்படுது அலைகள். நம்ம கண் வருகின்ற போது விழிகளில அது கொசு அளவுக்கு வருது. ஏன் சுருங்குகிறது? பசுகிட்ட இருந்து வந்து அப்படியே நேர 8க்கு 5 வர வேண்டியது தானே, ஏன் சுருங்குது அப்படின்னா, சுத்த வெளி அனைத்தையும் சூழ்ந்து அழுத்தும் திறம் வாய்ந்தது. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் என்று மாதிரி சொல்லுவாங்க. சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே என்று சாமி சொல்றாங்க. அப்படி இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்தும் பிரபஞ்சத்துக்கு உள் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவை சூழ்ந்தும் இருந்து இயங்குவதால் அது கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸா மாறுது. அப்படி சூழ்ந்து அழுத்துவதனால்தான் பசுவிலிருந்து புறப்பட்ட 8 அடிக்கு 5 அடி என்ற அலை நம்முடைய கண் பாவைக்கு வருகின்ற போது ஒரு கொசு அளவுக்கு சுருங்குது. சரி, இடைப்பட்ட காற்று மண்டலத்தை சுருக்குச்சு, ஓகே. கண் பாப்பாவிலிருந்து விழி திரை ரெட்டினாக்குள்ள போகுது, இன்னும் சுருங்குது. அப்போ சுத்தவெளி நம்முடைய தலைக்குள் புகுந்து கண்களிலிருந்து திரைக்கு போன அலையை இன்னும் சுருக்கி புள்ளியாக்குது. இதுதான் உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும். அங்கிருந்து வந்தது அதை சுருக்கி 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 ஒரு புள்ளியாக்கி விட்டது. சரி, இது இப்படியே இருக்கா பாருங்களேன். பசு உருவம் ஜீவகாந்த பரவெளியில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில். அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த பசு உள்ள விழி திரைக்கு போச்சு, அந்த நுண் துகள் மூளை செல்களில கண் விழிகளில உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஜீவாந்த களத்துல அது இணையுது. இணைந்து பசு உருவம் ஜீவகாந்த பரவெளியில் ஆழ்ந்து அமிழ்ந்து 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 சுழண்டுகிட்டே வருது. எங்க போய் நிக்குது? இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில். ஆத்மாவை வந்து இருப்பாகுது.
அப்போ உடல் அளவில் ஓடிய அந்த துகள் அனுபவம் உள்மையம் கொண்டு கருமையத்துல போய் இருப்பது 14-40 அலைச்சுழல் வேகத்துல எந்த இடத்துல அந்த அலையினுடைய தாக்கம் பொருந்துகிறதோ அந்த இடத்துல அது இருப்பாகிவிடும். பசு மற்ற பதிவு எல்லாம் மன சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல் விரிக்க எண்ணமாக மலரும். இப்படி அந்த மையத்தை ஏற்படுத்திக் கொள்வது, மையம் ஈர்ப்பது, ரெண்டுமே நடக்கும். இது விஞ்ஞானத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கிராவிட்டின்னு சொன்னாங்க பாருங்க பூமியில, அதுவும் இல்லைன்ட்டாங்க. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் மேலிருந்து அழுத்துவதனால்தான் பூமியின் மையத்தை நோக்கி அலைகள் போகின்றன அப்படின்ட்டாங்க. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நாசால ஆக்சிஜன் சேம்பர், அதுக்குள்ள நீங்களும் கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், யூடியூப் பார்த்திருப்பீங்க. உயரத்திலிருந்து 2 பொருள், ஒரு பக்கத்துல ஒரு பறவை இறகு ஃபெதர், அடுத்த பக்கத்துல கிரிக்கெட் பந்து, இந்த ரெண்டும் ஒரே டயத்துல ரிலீஸ் பண்றாங்க. அது அப்படியே வருது, ஃபெதர் வழக்கம் போல அப்படியே தவழ்ந்து கொண்டே மெதுவா வந்து அப்படி ஒரு இடத்துல தரையில உட்காருது. விடுபட்ட கிரிக்கெட் பந்தோ மிக விரைவாக தரையை நோக்கி வந்து அங்க ஒரு ஹார்ட் போர்டு வச்சிருக்காங்க, அந்த போர்டை பொத்து ஓட்ட போட்டு உள்ள விழுகுது, தரையில் விழுகுது. சரி, இது நார்மல் கண்டிஷன். இப்ப இந்த சேம்பர் என்ன பண்ணிருந்தாங்க, டி ஆக்சிஜனைஸ்டு, அங்களுக்கு ஆக்சிஜன் காத்து போற வெளியே எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு மறுபடியும் இதே டெஸ்ட், ஒரு பக்கம் இறகு, ஒரு பக்கம் கிரிக்கெட் பந்து. இப்போ ரெண்டையும் ஒரே சம காலத்தில் டிராப் பண்ணினா இறகு எப்படி வருகிறதோ அதே போல கிரிக்கெட் பந்தும் வருகிறது. இதுதான் கிராவிட்டி என்பது இல்லை. ஏன்னா கிராவிட்டி இருந்திருந்ததுன்னா அது ஈர்த்திருக்கும். அப்ப என்ன பண்ணுது, அந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது ஆக்சிஜன் அணுக்கள் இருந்தால்தான் அது செயல்படுது. இல்லைன்னா அங்க எப்படி கிராவிட்டி இல்லையோ அந்த இடத்துல பொருளுக்கு மெதுவா மிதக்க வரும். எப்படி சந்திர மண்டலத்துல மிதக்கிறோமோ அதே போல் பூமியில மிதக்கிறது. அப்ப ஈர்ப்பு விசை என்பது இல்ல, சூழ்ந்து அழுத்துகின்ற தன்மை அது ஒரே மாதிரி இருக்கிறதுனால எடையுள்ள பொருள் லேசான பொருள் என்று பேதம் இல்லை. எல்லா பொருளையும் சூழ்ந்திருக்கின்ற கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அழுத்துகிறது. அப்போ அந்த சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் என்பது கான்ஸ்டன்ட் பிரஷர் ஃபோர்ஸ் என்று மாதிரி எடுத்து சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் அப்படின்னா எப்பவும் இருப்பது, ஒன்று போல் இருப்பது. இந்த இடத்துக்கு ஒரு மாதிரி, அந்த இடத்துக்கு ஒரு மாதிரி அப்படின்னு இல்ல, எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான சூழ்ந்தழுத்தத்தை கொடுத்து கொண்டிருப்பது இறைவெளி. இப்படி நம்ம ஜீவன்களில் பெறுகின்ற உணர்வு சார்ந்த அனுபவம், சென்சிங் ஃபேக்கல்டி உள்ள ஜீவன்களில அந்த உணர்வு சார்ந்த அனுபவம் ஈர்க்கப்பட்டு அது 14 அலைச்சூழலிருந்து பதிய ஆரம்பிக்கிறது. மைக்ரோ பாக்டீரியால 14 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிட்ட வரும்போது 40ல அது முடிவு பெறுகிறது. அதுக்கு மேல ஃப்ரீக்வன்சி போக முடியாது. காரணம் என்ன, ஏன் 40 மேல போகக்கூடாது அப்படின்னா, சொன்ன காரணம் தான். 27 நட்சத்திர தொகுதிகள் 13 சேரணும். 13 அப்படின்னா நவக்கோள்கள் 9, பஞ்சபூதங்கள் 5, 9 5 14. 14ல இங்கேயும் வின் காமன், நவக்கோள்களையும் வின் காமன். அப்ப ஒரு வின் எடுத்துருங்க, 13. 27 13 40. 40க்கு மேல் அலைகள் போக முடியாது. எனவே ஏன் 14 to 40 சைக்கிள்ஸ் அமைந்தது என்றால் நட்சத்திரனுடைய அலைவீச்சு. ஏன் 13க்கு அமைந்தது என்றால் நவக்கோள்களும் பஞ்சபூதங்களும் சேர்ந்தது 14. வின் 2 பக்கம் ஒரே மாதிரி வருவதனால ஒரு வின் எடுத்துருங்க, -1, மிச்சம் 13.
அப்போ அலை வேகம் 1 to 40 சைக்கிள்ஸ்க்கு மேல போக முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் அதற்கான அலை வேகம் இல்லை. அதனால உச்சகட்டமான 40 வரைக்கும் தான் மனித மனமும் போக முடியுமே தவிர அதற்கு மேல் மனதாலும் விரிய முடியாது. இப்படி ஒவ்வொரு அனுபவமும் உள்ள பதிந்து 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 அது கருமையமா என்பது ஆத்மாவாக மாறுகிறது. அப்போ கருமையம் பிளஸ் வாழ்க்கை அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. இதற்கு சொன்ன ஃபார்முலா. இப்போ ஒவ்வொரு அனுபவத்தையும் இப்படி ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கு பாருங்க. அந்த காந்தத்துடைய ஈர்ப்பு தன்மை உள்ள இருக்குது. அதனுடைய விளக்கும் தன்மை அது வெளியே காட்டுது. அப்ப ஈர்ப்பு ஆற்றல் விளக்கும் ஆற்றல் என்ற இருமைத்தன்மை வந்த காரணம் என்ன என்றால், அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டு இறைநிலைக்கு செல்ஃப் கம்ப்ரசிவ் நேச்சர். அப்ப செல்ஃப் கம்ப்ரஷன் வெளியிருந்து உள்நோக்கி வருகின்ற போது அது பிரஷரா வருது, உள்நோக்கி வருது. பின்னப்பட்ட மைய புள்ளியிலிருந்து அடக்கம் பெற்றிருக்கின்ற சக்தி வெளிப்படுகின்ற போது அது வில்லிங் எனர்ஜி, ரிப்பல்சிவ் எனர்ஜியா வெளிவரும். இந்த ரிப்பல்சிவ் எனர்ஜி சரௌண்டிங் பிரஷர் போர்ஸ் என்ற சுத்தவெளியுடைய கான்ஸ்டன்ட் எனர்ஜியோட மெர்ஜ் ஆகும் போது அந்த கான்ஸ்டன்ட் எனர்ஜி கூட இது எந்த அளவுக்கு ஊடுருவி உள்ள போக முடியுமோ அதுதான் அவருடைய அலைவேகம். அப்போ நம்முடைய ஆத்மாவிலே, மனிதனுடைய ஜீவாத்மாவிலே மையத்தில் இருக்கின்ற சுத்தவெளி இருக்கு பாருங்க. அந்த சுத்தவெளியின் அளவு இறைத்துகளை விட பல மடங்கு பெருசு. இறைத்துகளுக்கின்ற சுத்தவெளி 3 அலை வேகத்தை தான் கொடுக்க முடிஞ்சது. அதுக்குள்ள நியூட்ரலைஸ் ஆகி போச்சு. மனித ஜீவனுக்குள் வருகின்ற அலை அந்த சுத்தவெளி பெருசு. பின்னப்பட்ட சுத்தவெளி இறைத்துகளை விட பல மடங்கு பெருசு. அதனால இதோட அலை வேகம் கான்ஸ்டன்ட் பிரஷர் போர்ஸ் என்ற சூழ்ந்தெழுத்துகின்ற ஆற்றலோடு ஊடுருவி 40 போய் நிறைய பெறுகிறது. நியூட்ரலைஸ் ஆகி போகுது. அதுக்கு மேல போக முடியாது. அங்க 40 எல்லை கூடாக அமைந்து போகிறது. இப்படி அட்ராக்ஷன் ரிப்பல்சன் ஈக்குவல் டு மேக்னடிசம். இதை காந்தம் சொல்கின்றோம். அப்போ இறைவெளி என்ற சுத்தவெளிக்கு ஈர்ப்பு என்ற தன்மை, அது பின்னப்பட்ட போது விளக்குதல் என்ற தன்மை வந்தது. அந்த விளக்கத்தோட சுத்திருக்கின்ற ஈர்ப்பு சேர்ந்ததுனால காந்தமாக மாறியது. அதனால்தான் தெய்வத்துக்கு இந்து தத்துவத்துல பல வார்த்தைகள் பெயர்கள் உண்டு. அதுல ஒரு அற்புதமான பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு ஏகாந்தன் என்று பேர். அது என்ன ஏகாந்தன்? ஏக் காந்தம். ஏக் ஒண்ணு காந்தம். காந்தத்துக்கு 2 இருக்கும், விளக்கும் ஈர்க்கும். இங்க ஈர்ப்பு மட்டுமே இருக்கிறது, விளக்கம் இல்லை. அதனால காந்தத்தின் ஒரு பகுதியாகிய ஈர்ப்பு மட்டுமே இருப்பதால் இவன் ஏக் காந்தன். இங்க 2 வருகின்ற போது அது காந்தமாகிறது. எனவே ஈர்ப்பும் விளக்கலும் சேர்ந்தது காந்தம். சரி, இதுல 5 புலன்கள், 5 தொழில் கருவிகள், இப்படி 2 வகையான இந்திரியங்கள் நமக்கு அமைகின்றன. ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்று 2 வகையான இந்திரியங்கள் நமக்கு உள்ளன. கர்மேந்திரியங்கள் செயல்படுபவை. பருப்பொருள் செயலுக்கு கர்மேந்திரியங்கள். ஒரு பொருளை உற்பத்தி செய்யவோ, விநியோகம் செய்யவோ, அனுபவிக்கவோ எல்லாமே கர்மேந்திரியங்கள், செயல் புலன்கள். அவற்றிலே மனம் ஊடுருவி பெறுகின்ற உணர்வுகள் அது ஞானேந்திரியம். ஸ்பரிச உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்வை உணர்வு, ஓசை உணர்வு. இந்த உணர்கின்ற சிறப்பு ஞானேந்திரியம். இப்படி இந்த 10 இந்திரியங்கள் வழியாக இயங்குகின்ற அனைத்தும் அதிர்வுகளாகத்தான் உள்ள போகும். நம்ம ஆத்மாவிலே எப்படி போய் பதியுதுன்னு பாத்தீங்கன்னா,
நுண்ணிய அலைகளாகத்தான் போய் பதியுது. அந்த அலைகளே எதிலிருந்து வந்ததோ அந்த வடிவத்தை சிதைக்காமல் போய் பதியும். பேட்டர்ன், precision and regularity will not change forever. அது மாறவே மாறாது. ஒரு பொருளிலிருந்து விரிகின்ற அலைகள் எவ்வளவு நுணுகினாலும் அதனுடைய அந்த 3 பண்புகள் சிதையாது. அதனால் ஒவ்வொரு அனுபவமும் அதுவாக உள்ள போய் பதியும். இது பொருளிலிருந்து வருவதற்கு ஓகே. நான் வருத்தப்பட்டேன், இது எந்த வடிவத்துல உள்ள அனுப்புறதுங்க? பசுவை பார்த்தா பசு உள்ள போயிடுச்சு. நான் சந்தோஷப்பட்டேன், இது என்ன வடிவத்துல உள்ள போகும்? துக்கப்படுறேன், இது எந்த வடிவத்துல உள்ள போகும்? எனவே இது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற வகையிலே துன்ப உணர்வாக இன்ப உணர்வாக அலைகளாகவே பதியும். அதனால்தான் பருப்பொருளும் மறைபொருளும் சேர்ந்ததே பிரபஞ்சம். இப்ப உதாரணமா ஒரு காமெடி உண்டு. என்எஸ் கிருஷ்ணன் படத்துல அவர் இசை கருவிகள் எல்லாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்பார். அப்ப அவருடைய மனைவி வெளியிருந்து வருவாங்க, டி.ஏ. மதுரம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கலை கலையம்மா கலை அப்படிம்பார். அந்த அம்மா வந்து ஹார்மோனியத்தை எடுத்து ஒரு பக்கம் வைப்பாங்க, தபேல் எடுத்து இன்னொரு பக்கம் வைப்பாங்க, மிருதங்கத்தை எடுத்து இன்னொரு பக்கம் வைப்பாங்க. அம்மா என்ன 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 பண்ற நீ அப்படிம்பாங்க. நீங்க தானே கலைக்கு சொன்னீங்க அப்படிம்பாங்க. ஓ, கலை என்றால் கலையுமாகும் கலைத்தலுமாகும், மலை என்றால் மலையுமாகும் அடேயப்பா என்று மலைத்தலும் ஆகும். இப்படி எல்லா இடத்துலயும் பருப்பொருள் ஒன்று உண்டு, அதுக்கு உணர்வு என்ற மறைப்பொருள் ஒன்று உண்டு. அப்ப நம்முடைய ஆத்மாவிலே பருப்பொருளிலிருந்து வருகின்ற அலைகள் பருப்பொருளாக பதிகின்றன. இன்ப துன்ப அனுபவங்கள் அது அலைகளாகவே பதிகின்றன. அப்போ ஒருத்தருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு ஏமாத்தி விட்டுட்டா அடுத்த ஜென்மத்துல நமக்கு 1 லட்சம் ஒருத்தர் ஏமாத்த மாட்டான். யாரு ஏமாத்தணும்? ஒரு கூலிக்காரன ஒரு 100 ரூபாய்க்கு ஏமாத்துறதும் ஒரு கோடீஸ்வரன் 1 லட்சம் ரூபாய்க்கு ஏமாத்துறதும் ஒண்ணாகுமா? இவங்க 100 ரூபாயே 1 லட்சத்துக்கு சமமானது. அப்ப எங்கே வருத்தலைகள் அதிகமாக இருக்கிறதோ அதனுடைய தாக்கம் அதிகம். நீங்க கவர்மெண்ட்ட லட்சம் கோடிக்கு ஏமாத்தினாலும் அது உடனே செயலுக்கு வராது. ஏன்னா எந்த மனுஷன் வருத்தப்படுறது இல்லை. லஞ்சம் வாங்கிட்டான், ஊழல் பண்ணிட்டான் தான் சொல்லுவாங்க. அதனால் நிறுவனத்தை ஏமாத்தினால் அந்த பாவப்பதிவு அவ்வளவு சீக்கிரம் வெளிவராது. ஆனா தனி மனிதனை துன்புறுத்தினால் அது உடனே செயலுக்கு வரும். இப்படி ஒவ்வொரு அலைக்கும் ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி அமைகிறது. ஒவ்வொரு அனுபவத்திற்கும் ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி அமையும். அதுக்கு என்ன டிசைடிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5ம் இருள் தியற எண்ணி செயல் என்று வள்ளுவப்பெருந்தகை முதல்ல இந்த சாமியத்தை கொடுத்த மகன் அவர் தான். மற்ற ராமாயணங்கள் இது மகாபாரத இதிகாசங்கள் எல்லாத்திலுமே செயலுக்கு விளைவு என்று சொன்னாங்களே தவிர எது அந்த விளைவை நிச்சயிக்கிறது, இன்றைக்கு செய்த செயலுக்குரிய விளைவு எப்போ வெளிவரணும், இது எது நிச்சயிக்கிறது, அந்த காரணத்தை முதலில் தெரிவித்த மகான் வள்ளுவப்பெருந்தகை மட்டுமே. வேற எங்கேயுமே இந்த இது கிடையாது. அதுக்கு பிறகு அதை இன்னும் சிறப்பாக கையாண்ட மகான் பகவான் வேதத்திரி மகரிஷி அவர்கள். அப்ப என்ன சொல்றாரு? பொருள், கருவி, காலம், வினை, இடம், இந்த 5 டிசைடிங் ஃபேக்டர்ஸ், இந்த 5 அம்சங்கள் ஒரு செயலுக்கான காரண காரியத்தை நிச்சயிக்கின்றன. சாமி என்ன சொல்றாங்க? செய்யும் தொழில். அதேதான், அந்த 5 ஃபேக்டர்ஸ சாமி நமக்கு புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்றாரு. செய்யும் தொழில், திறமை, வளம், நோக்கம், காலம், இடம். செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலை. எப்படி செயல்படுதுன்னா, சீர் விளைவாய், லா ஆஃப் நேச்சர்,
தெய்வ நீதி. அப்ப தெய்வ நீதியின்படி சீர் விளைவாக இந்த செயலுக்கு இந்த காலத்தில் இந்த விளைவு வரும் என்று துல்லியமாக கணித்து சீர் விளைவாய் அப்படி கணிப்பதும் கணித்ததை செயல்படுத்துவதும் எந்த ஊடகத்தின் வழியாக என்றால் காந்தத்தின் வழியாக. சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே எது வெளிவருதுங்க? அந்த தெய்வமே தான், அந்த காந்த அலைகளே தான் இங்கே மனமாக வெளிப்பட்டு அதற்குரிய செயலை செய்ய வைத்து துன்பத்தில் சிக்க வைக்கிறது. அதுக்கு தத்துவத்துல ருத்ரமூர்த்தின்னு சொன்னாங்க. சிவனுக்கு ருத்ர சிவம் என்று ஒரு பேர் உண்டு. அதாவது அழிகின்ற நேரத்தில் அல்லது பாவம் வெளிப்படுகின்ற நேரத்தில் துன்பத்தை கொடுத்து சுத்தப்படுத்துகின்ற கருணையும் இறைவனுடைய வெளிப்பாடு. அதான் இங்கேயும் சொல்றாங்க, சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலை. வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும். இன்பம் துன்பம் எல்லாருக்கும் தெரியும். அமைதி அப்பப்போ அனுபவிப்போம். அந்த அமைதியை நீட்டித்துக் கொள்வதற்கு ஒரு பக்குவம் வேணும். ஞான மார்க்கத்தை தொட்டவர்கள், பக்தி மார்க்கத்தில் ஸ்திரமாக நிற்பவர்கள் தான் அந்த அமைதியை நீட்டித்து அனுபவிக்க முடியும். மற்றவங்க எல்லாம் போர் அடிக்குது, ஏதாவது பண்ணலாமா, வெளியே போலாமா அப்படிம்போம். எனவே இன்பம் துன்பம் செயலுக்கு விளைவு, அமைதி பேரின்பம் செயலற்று இருப்பதற்கு விளைவு. இப்போ செயலுக்கு விளைவுன்னு தான் நம்ம பேசுறோம். செயலற்று இருப்பதற்கும் ஒரு விளைவு உண்டு. ஆனா இது செயல் அற்றதா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன். அது எப்படி? ஒரு பம்பரம், நல்ல தரமான பம்பரம், அப்படி சுழட்டி விட்டா பையன் சொல்லுவான், அப்பா அந்த பம்பரம் தேர் மாதிரி சுத்துதுப்பா அப்படிமா. அது என்ன தேர் மாதிரி? தேர் சுத்தாது. தேர் வருஷத்துக்கு ஒரு சுத்து போயிட்டு வந்து நின்னுச்சேன்னா 360 நாள் அங்கேயாவது நிற்கும். அப்ப என்ன சொல்றான், அது சுத்திக்கிட்டு இருக்குது, ஆனா பாக்குறதுக்கு தேர் நிக்கிற மாதிரியே நின்றுகிட்டு இருக்குது. இப்போ தேர் நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்குது இன்ஆக்ஷன். ஆனா உள்ள என்ன நடந்துட்டு இருக்குது? அதிவிரைவான ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்குது. அந்த அதிவிரைவு குறைந்து போனால் அந்த பம்பரம் தள்ளாடி தள்ளாடி உருண்டு போயிடும். இது போல் தியானம் அமைதி என்ற செயல் அற்ற நிலையில் இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மோடு இணைந்திருத்தல் என்ற சூட்சுமமான செயல் நடைபெறுகிறது. பிசிக்கலா பார்த்தா நோ ஆக்ஷன். எனவே பொதுவாக புலன் வழி கர்ம வழி வாழ்க்கையில இன்பம் துன்பம் விளைவு, செயலுக்குரிய விளைவு. அமைதி பேரின்பம் என்பது புலன் வழி கர்ம வழி செயலற்றிருப்பதனுடைய விளைவு, சூட்சுமமான பயணம் அது. இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம். அந்த பேரின்பம் எப்படி இருக்குன்னா, அது வான் உணர்வு, பிரபஞ்சத்தை கடந்த நிலை. அதுக்கு அந்த பிரபஞ்சம் கடந்து போறோம் பாருங்க, அதுக்கு நிர்வாணம்னு பேரு. வானம் என்றால் இந்த பிரபஞ்சம், கொடான கோடி எண்ணற்ற தோற்றங்களும் இயக்கங்களும் நிறங்களும் உள்ள இடம், பேதங்கள் உள்ள இடம் வானம். நிர்வாணம் என்றால் பேதம் கடந்த நிலை, நிர்வாணம். அப்ப மகான்கள் பிரபஞ்ச என்ற பேதங்களை கடந்து பேதமற்ற சுத்த வெளியோடு கலந்து போவதனால் அவர் நிர்வாண நிலை அடைந்தார்கள். புத்த நிர்வாணம், மகாவீர நிர்வாணம் என்று பெயர். ஆனா எல்லா ஆன்மீக நூல்களிலேயும் அந்த நிர்வாணம் என்ற வார்த்தைக்கு 3 சுழி நா போடுவாங்க. இது உடல் நிர்வாணம். நீங்க 3 சுழி நா போட்டீங்கன்னா நேக்கட் பாடி, உடல் நிர்வாணம். 2 சுழி நா போட்டா இந்த வானம் கடந்த நிர்வாணம்,
வேதம் கடந்த நிர்வாணம். எனவே ஒரு தாயின் கர்ப்பத்தில் தோன்றுகின்ற சிசு வளர்ச்சி பெற்று முழுமை நிலையில் வளர்ச்சி பெற்று பிரசித்த உடம்பு நிர்வாணம். ஆத்ம ஞானம் பெற்ற மனசு பிரபஞ்சத்தை கடந்து பேதமற்ற நிலைக்கு போவது நிர்வாணம். வளர்ந்த மனிதன் ஆடையின்றி திரிந்தால் அது நிர்வாணம் அல்ல. அந்த நிர்வாணத்துக்கு ஞானம் என்ற அர்த்தம் அல்ல, அது அவமான சின்னம். எனவே வளர்ந்த மனிதன் ஆடைந்து திரிவது ஞானம் அல்ல, அவமானம். இப்படி வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பது உணர்ந்து உய்குவோம். அதுவும் ஒரு சுகம்தான். அதை உணர்ந்து உய்தல் என்றால் தீயவற்றிலிருந்து தப்பிக்கிறது, நல்லவற்றில் ஸ்திரப்படுத்துவது. இப்படி ஒவ்வொரு செயலிலேயும் அந்த செயலுக்குரிய சீர்மை எப்படி அமைகிறது? அதுக்கு சயின்டிபிக்கலா லா ஆஃப் நேச்சர், இயற்கை சட்டம், தத்துவ ரீதியாக தெய்வ நீதி. பைபிள்ல இயேசு சொல்வார், நான் என் சித்தத்தின்படி தேடாமல் என் பிதாவின் சித்தத்தின்படியே தேடுகின்றபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது அப்படிம்பார். அப்ப என்ன பொருள் என்றால், இந்த சிற்றறிவு நினைக்கின்ற வகையில் செயல்படாமல் பரம்பொருளாகிய பேரறிவு என்ன செயல்பட செய்கிறதோ அந்த நிர்வாண நிலையில் இருந்து செயல்படுகின்ற போது அது தெய்வ நீதியாக இருக்கும். அப்படி மனிதன் பக்குவம் அடைந்தால் தெய்வ நீதியோடு இயற்கை சட்டத்தோடு இணைந்தே செயல்படுவான். அது வாழ்க்கையில எல்லா வகையிலையும் அந்த இயற்கையான இன்பங்களை குறைபடாமல் பாதுகாக்கும். இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்பொழுதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் போர் பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறு பெயரம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வின் அனுபவம் என்ற கண்ணதாசன். இன்பமே தான் துன்பமா மாறுது. எப்படி? பசிக்குது, துன்பம் தானே. இந்த துன்பத்தை நீக்குவதற்கு என்னுடைய மனசு எழுச்சி பெறுகிறது. சாப்பாடு வேணும், சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிட உட்கார்ந்தோம். நமக்கு பிடித்த ஐட்டம் அல்லது இன்னும் கொஞ்சம் வச்சுங்க அப்படி கொஞ்சம் அவங்க விருந்து உபச்சாரம் பண்றாங்க. இப்படி ஏதோ ஒரு காரணத்தை மையப்படுத்தி என்னுடைய வயிறு ஜீரணிக்கும் அளவுக்கு மேல போற போது அப்பவே வயிறு கொஞ்சம் கனமா இருக்கும், ஒரு மாதிரி மந்தமா இருக்கும். அப்ப பசி என்ற துன்பம் சரியான அளவு உணவு வந்த உடனேயே அது ஒரு நிறைவை கொடுக்கும், ஒரு இன்பத்தை கொடுக்கும். மனம் குறுக்க பூந்து நமக்கு பிடிச்ச ஐட்டம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், அவங்க வற்புறுத்துறாங்க, கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். அளவு அதிகமா உள்ள போன உடனேயே வயிறு மந்தமாயிடுது. இன்னும் கொஞ்ச நேரம் போகும்போது வயிற்று வலியாக, அஜீர்ணமாக, வாந்தி பேதியாக, மலச்சிக்கலாக வரும். இப்ப என்னாச்சுங்க? இன்பத்தை நாடிய பயணம், பசி என்ற துன்பத்தை நீக்குவதற்காக, உணவை அனுபவிப்பதற்காக இன்பத்தை நாடிய மனசு அளவு மீறியது, முறை மாறியது, அதே செயலில் துன்பத்தை கண்டது. அப்போ எந்த சக்தி, எந்த அறிவு இன்பத்தை தந்ததோ அதே அறிவுதான் அளவு மீறிவிட்டாய் மகனே, முறை மாறி போச்சு, மறுபடியும் இப்படி பண்ணாத அப்படின்னு ஒரு லேசான வயிற்று வலியை கொடுத்து நமக்கு நீதியை போதித்தது துன்பமான அறிவு. இதெல்லாம் பார்த்தா அனுபவிக்க முடியுமா? அன்னைக்கெல்லாம் வயிற்று வலிச்சது, இன்னைக்கெல்லாம் வலிக்காது. இப்படி ஒவ்வொரு முறை வயிற்று வலிக்கும் இப்படியே சமாதானம் பண்ணி பண்ணி அதிகமா தின்னுட்டு இருந்தா அல்சர் வரும்.
குடலை கட் பண்ணி எடுக்கணும், 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு. அப்போ எங்கே நாம் தவறு செய்கிறோமோ அங்கேயே நம்முடைய அறிவு நம்மை எச்சரிக்கிறது, மனம் அதை அலட்சியப்படுத்துகிறது. அப்ப என்ன பண்ணுது? அடுத்தது பனிஷ்மெண்ட். இப்படி இயற்கை விதிக்கு ஒத்து போனவை அனைத்தும் இன்பமாகவும், எங்கே அளவு மீறியதோ முறை மாறியதோ அந்த முரண்பட்ட செயலுக்கு துன்பமாகவும் அந்த அறிவு 2 வகையிலையும் பனிஷ்மெண்ட் கொடுக்குது, ரிசல்ட் கொடுக்குது. ஒன்னு பாசிட்டிவ் ரிசல்ட், இன்னொன்னு நெகட்டிவ் ரிசல்ட். இந்த இரண்டும் உள்ள போய் பதியும். எப்பெல்லாம் தர்மத்தை மதித்தோமோ அதெல்லாம் நன்மை தரக்கூடிய பதிவுகளாக உள்ள பதியுது. எப்பெல்லாம் முரண்பட்டோமோ அவை எல்லாமே முரண்பட்ட அலைகளாக நெகட்டிவ் இம்ப்ரிண்ட்ஸா உள்ள போய் பதிக்கிறது. பதிந்தது அங்கே இருக்காது. ஏன்னா எப்படி இறைத்துகள் பின்னப்பட்ட சுத்த வெளி உள்ளடங்கியிருக்கின்ற சக்தி அப்படியே நிக்க முடியலையே, அது பொத்துட்டு வெளியே வரத்தான சுழற்சி ஏற்பட்டது. இதுதான் முதல் பரிணாமம், நாம கடைசி. அதனால அந்த விதி எந்த இயக்கத்திலையும் மாற்றம் பெறாது. அதனால் உள்ளே பதிந்தது மறுபடியும் பிரதிபலிக்கும், விரிவலையாக வெளியே வந்துடும். அப்படி வெளியே வந்தது மறுபடியும் மூளையில போய் மோதி எண்ணங்களாக புறப்பட்டு அந்த எண்ணத்திற்கு தக்கபடி செயல் செய்வதற்கு கர்மேந்திரங்கள் தயாராகி விடுகின்றன, ஞானேந்திரங்கள் தயாராகி விடுகின்றன. அப்போ ஆத்மாவிலிருந்து புறப்படுகின்ற அனுபவங்கள், அதுக்கு மனசுன்னு பேரு. மூளையில மோதி எண்ணமாக மாறுகின்ற போது புலன்களில் மோதுகின்ற அலைகள் அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு தயாராகி விடுகின்றன. எனவே மைண்ட் இஸ் நத்திங் பட் கேரக்டரைஸ்டு பயோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபங்க்ஷனிங் த்ரூ பிரெயின் அண்ட் சென்சஸ். மனம் என்பது அனுபவங்களை தன்னுள் பதிந்து மூளை வழியாகவும் புலன்கள் வழியாகவும் பிரதிபலிக்கின்ற ஜீவகாந்த களம். இதுதான் மனசுக்கு டெபினிஷன். அப்போ எண்ணங்கள் தோன்றுகின்ற இடம் மூளை, மனம் பிறக்கின்ற இடம் ஆத்மா. ஆத்மாவுக்கு மூலம் சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா. இப்படி பிரசவத்திற்கு முன் வரைக்கும் உள்ளது முன்வினை, சஞ்சித கர்மா. 3 வயசிலிருந்து இதுவரைக்கும் அனுபவித்து முடித்தவை அனைத்தும் பிராப்த கர்மா, தன்வினை. இந்த முன்வினையும் தன்வினையும் மனமாக இருக்கிறது, ஆத்மாவின் பதிவுகளாக இருந்து மனமாக பிரதிபலிக்கிறது. இந்த 2 அனுபவங்களுக்கு ஏற்ப ஆகாமிய வினை என்ற பின்வினை ஏற்படுகிறது. மூளையில எண்ணம் தோன்றிவிட்டால் அது பின்வினைக்கு ஆதாரம். அதை பேசுறோம், செய்யறோம், அது ஆகாமிய கர்மமாக உள்ள போகுது. அப்ப ஆகாமியம் தொடர்ந்து உள்ள போக போக அது பிரார்த்தமாக மாறிக்கொண்டே இருக்கும். ஆகாமியத்துக்கும் பிராரப்தத்துக்கும் ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் தான். எப்படி ஒரு சொல் உச்சரிக்கிற போதே பாஸ்டா முடிஞ்ச போது பாருங்க, அது மாதிரி ஆத்துல தண்ணி போற மாதிரி ஒரு புள்ளியை நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா, ஐடி மார்க் பண்ணீங்கன்னா, தொடர்ந்து தன்னுடைய துகள்கள் அந்த ஐடி பாயிண்ட கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். சோ இந்த பக்கம் வர்றது ஆகாமியம், அந்த ஐடியை கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா பிரார்த்தம் ஆயிடும். இப்படி தொடர்ந்து இந்த மூவகையில நம்முடைய அனுபவங்கள் வந்துகிட்டே இருக்கும். இதுல ஒன்று கூட விட்டு போகாம எல்லாவற்றையும் ஈர்த்து 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 உள்ள வைக்கிறது அதனுடைய ஈர்ப்பு தன்மையாகிய காந்தத்தின் ஒரு கூறு. இதெல்லாம் எங்க ரெக்கார்ட் ஆகணுமோ அந்த 14 to 40 போய் கரெக்டா ஃபிட் ஆகும். இத புரிந்து கொண்டு, இந்த கருமத்தின் இயல்பு இதுதான், இதை புரிந்து கொண்டோம் என்றால் என்ன பண்ணோம்? கெட்டதை நம்ம தவிர்க்க முடியாது. தவிர்க்கக்கூடிய வழி என்ன? பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகள் மகர்ஷி கொடுத்துருக்காங்கல்ல, பதிவு எப்படி போக்கும்?
அது அங்கேயே தான் இருக்கும். நாம் அந்த பக்கம் போறதில்ல, அவ்வளவுதான். ஒரு பக்கம் கலாட்டம் நடக்குதுன்னா அடி வாங்கணும்னா அங்க போகணும், பாதுகாப்பு இருக்கணும்னா வேற வழியில போயிடணும். அது மாதிரி நமக்குள்ள பதிவு இருந்துட்டு தான் இருக்கும். அதுல சிக்கணும்னா அப்படியே போகலாம், சிக்க வேண்டாம்னா ஷார்ட்கட்ல தான் பார்க்கணும், மாற்று வழி இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாற்று வழிதான் 13 அலைச்சூழலுக்கு கீழே. அப்ப எப்படி தவம் நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறது என்றால், தவம் என்பது 13 முதல் 1 வரைக்கும், பதிவுகள் 14க்கு மேல 40 வரைக்கும். அந்த அலைக்களத்தை நாம் தொடாததனால் நாம் காக்கப்படுகிறோம். அப்போ கர்ம வினைகளிலிருந்து தப்பிக்கின்ற வழி தியானம். அந்த தியானத்தில் நிலைத்திருக்கணும், அயரா விழிப்பு, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் சொல்லுவாங்க சாமிஜி, அயராத விழிப்பு நிலை. அதுக்குதான் எப்பவுமே மனசை ஆக்னையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் என்ன சொல்றோம், கீதையில 2 அருமையான சாப்டர். ஒண்ணு கர்மம் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் இந்த கர்மாவிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற நுட்பத்தை சொல்ல வருகின்ற போது 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாசி யோகம், 5வது அத்தியாயம் சந்நியாசி யோகம், 6வது தியான யோகம். அப்ப ஞான கர்ம சந்நியாசம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கர்ம யோகத்தை பின்பற்ற வேண்டும், கர்மாவில் சிக்கிக்கொள்ள கூடாது என்றால் நீ அந்தந்த புலன் வயப்பட்ட ஈர்ப்பிலிருந்து தப்பிக்கணும், சந்நியாசம், விடுபட வேண்டும், விடுதலை பெற வேண்டும். அப்ப ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, இந்த 10 இந்திரியங்களை தேவைக்கு ஏற்ப பயன் கொண்டு தேவையில்லாத போது ஆமை போல 5 அடங்கல் ஆற்றின்னு சொல்லுவாங்க. ஆமை என்ன பண்ணும், உணவு இனவிருத்தி வரும்போதுதான் 4 காலும் தலையும் வெளியே வரும். மற்ற நேரத்துல எல்லாம் உள்ள இழுத்துக்கிட்டு அந்த கடினமான ஓட்டுக்குள்ள பாதுகாப்பாக அடங்கி போயிடும். யானை மேய்ச்சா கூட ஓடு உடையாதாமா, எனக்கு தெரியாது, சொல்ல கேள்வி. அது போல இந்த 5 புலன்களை உள்ளிழுத்து விட்டால் பாவங்களிலிருந்து தப்பிக்கலாம். அதான் ஞான கர்ம சந்நியாச. அப்போ ஞானேந்திரியங்களிலிருந்தும் கர்மேந்திரியங்களிலிருந்தும் செயல்பற்றிருந்து விடுபட்டு விட்டால் அடுத்தது என்ன பண்ணணும், சந்நியாசி யோகம், மனசனுடைய ஈர்ப்பிலிருந்து விடுபடணும். இது புலன்களிலிருந்து வெளிப்படுகின்றோம். 5வது சாப்டர் என்ன பண்ணுதுங்க, இந்த 2 தேர்ச்சி பெற்று விட்டால் மனசுடைய பந்தங்களிலிருந்து விடுபடணும். இது விடுபட்டால் தான் தியானம் பண்ண முடியும்னு 6வது அத்தியாயத்தை வச்சாங்க. இப்படி நம்முடைய கர்மயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அந்த பதிவு அங்கத்தான் இருக்கும், அதுக்குள்ள நாம் போகாம இருக்கோம். மன அலைகளை அமைதியிலேயே வைத்துக்கொள்ள கற்றுக்கொண்டால், பயிற்சி பெற்று விட்டால் அந்த உணர்ச்சிப்பட்ட அலைகளுக்கு போகாது. அதான் பாதுகாப்பான வகை. இதுக்கு தியானம் கொடுத்தாங்க, விடுபடுவதற்கான வழி தியானம். அந்த தியானத்தின் பயிலரங்கம் எது என்றால் மௌனம். அதுக்கு சரியான வடிகால். மௌனம் என்ன பண்ணுது, இந்த ஆத்மாவிலிருந்து எண்ணங்கள் வெளியே வருது பாருங்க. இதை கண்ணஸ் அழகா சொல்வார், பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. அப்புறம் 4 வரியை சொல்றார். இயல்பு வாழ்க்கையில தெய்வம் உள்ள அடங்கி இருக்கும், இந்த மிருகத்தனம் பிசாசுத்தனமா ஆட்டம் போடும். தியானத்தில் ஒடுங்கினால் மிருகம் அடங்கும், தெய்வீகம் வெளிப்படும். அந்த தியானத்தின் அசல் தன்மை
தவத்தின் அசல் நிலை என்ன என்றால் டோட்டல் அவேர்னஸ், பூர்ண பிரஜை நிலை என்று சொல்வார்கள். ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை பூர்ண விழிப்பு நிலை. அந்த இடத்துக்கு போவதற்கு துணை செய்வது மௌனம். என மௌனத்தில் தொடர்ந்து மனதை ஆராய்கின்றோம். தவத்திலேயே தொடர்ந்து திரும்ப திரும்ப அதே அலைநிலையிலே இருந்து பழகுகிறோம். அப்ப தவத்தின் அமைதி நிலையிலேயே நீட்சி பெற 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 அது நம்முடைய ஆத்மாவின் பதிவு உருவாகும். அந்த அமைதியிலிருந்து நின்று பழகிறோம். அப்படி நிற்கின்ற போது என்ன சொல்றாரு பாருங்க, அந்த பாட்டுல அடுத்த வரி வரும். பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்து விட்டதுரா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதாம். பிறக்கு முன்னாடி என்ன உள்ளம் இருந்ததுங்க? மனசே இல்லை. செத்ததுக்கு அப்புறம் என்ன எண்ணம்? மனசே இல்லை. அப்ப பிறப்பதற்கு முன்னாடி எப்படி நோ மைண்ட் ஸ்டேட், மனமற்று இருந்தேனோ, செத்த பிறகு எப்படி மனமற்று போகிறேனோ, அதுபோல் அந்த சுத்த வெளியோடு லயமான போது அதுவாக மாறிவிட்டேன். எனவே மௌனத்தை பயன் கொண்டால்தான் மனதையுடைய உட்பொருளுக்கு போக முடியும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு அலைக்கும் ஒரு காலம் உண்டு. ஏற்கனவே சொன்ன திருக்குறள் திருப்பி ஞாபகப்படுத்திங்க. பொருள், கருவி, காலம், வினை, இடம் சொன்ன பாருங்க. இந்த 5 அம்சங்களுக்கு ஏற்ப ஒரு சீர்மை அமைதுன்னு சொன்னேன். இந்த சீர்மை என்ன செய்கிறது என்றால், செய்கின்ற செயலுக்கு விளைவு இப்பவே வரணுமா, இல்ல பிறகு சாவகாசமா 140 வருஷத்துக்குள்ள எங்கேயாவது வந்தா போதுமா? இதை நிச்சயிப்பது இந்த 5 அம்சங்கள். fraction of second to 140 years. ஒரு பதிவுடைய ஆயுள் காலம். அது எப்படின்னா, இப்போ சயனைடு ஒரு நுனி விரல தொட்டு அப்படி நுனி நாக்கில் வச்சோம்னா இன்ஸ்டன்ட் டெத், விளைவு உடனே விளைவு வந்துருச்சு. சிகரெட் குடிக்கிறார், உடனே கேன்சர் வந்துருமா அடுத்த நாள்? அது எவ்வளவு சிகரெட் குடிச்ச பிறகு குடிக்கிறோட இம்யூனிட்டி பவர் எவ்வளவு இருக்குன்னு கணக்கெடுத்து, எவ்வளவு ஃப்ரீக்வன்சில சிகரெட் குடிக்கிறான் அப்படி கணக்கெடுத்து, இத்தனை சிகரெட் குடிச்ச பிறகுதான் இவனுக்கு கேன்சர் வரும் என்று கணக்கெடுத்து துல்லியமா வந்து நிக்குது பாருங்க. அந்த காலத்துல முதல்ல சிகரெட் வந்து இந்த தகர டப்பால வரும். பிரிட்டிஷ் காலத்துல சின்ன பையன் அந்த போதும் பார்த்துருக்கிறேன், டப்பால வரும். அதன் பிறகு 20 சிகரெட் ஒரு பேக்கெட்டுக்குங்க, பெரிய பேக்கெட்டா வரும். விலை ஏற ஏற அது 10 சிகரெட்டா மாறி போச்சு. ஸோ இப்போ இந்த டப்பால குடிச்சாரு சிகரெட்டு, அப்புறம் 20 பேக்கெட் சிகரெட் ஒரு தலைமுறையில குடிச்சாரு, அப்புறம் இந்த 10 பேக்கெட் சிகரெட் ஒரு தலைமுறை குடிச்சாரு. கேன்சர் எங்க வருதுன்னா 5வது தலைமுறையில அந்த குழந்தைக்கு வருது 3 மாசத்துல. இப்போ எல்லாரும் கேட்கறாங்க, என்ன அநியாயங்க இது, உலகமே கெட்டு போச்சு, 3 வயசு குழந்தைக்கு கேன்சரா? இதுக்கு யார் பதில் சொல்லுவா? பூசாரியா, மதவாதியா, ஜோசியனா? யார் சொல்ல முடியும் இதுக்கு பதில்? இதுக்கு பதில் சொல்ல தெரிந்தவர்கள் ஞானிகள், குறிப்பா வல்ல பெருந்தகை, இப்போதைக்கு காயத்ரி மகரிஷி. எனவே எவ்வளவு துல்லியமாக கணிக்கிறதுன்னு பாருங்க. இதை விட ஒரு குழந்தை கருவாகின்ற போது நினைச்சு பார்த்தா நம்முடைய அறிவுக்கே எட்டாத ஒரு அற்புதமாக இருக்கும். திருமணம் ஆகுது, சுப முகூர்த்தம், அப்புறம் சாந்தி முகூர்த்தம். ஒரு சில தம்பதிகளுக்கு கரெக்டா சாந்தி முகூர்த்தத்திலிருந்து 280 நாள் குழந்தை பிறந்துடும்.
அப்புறம் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 3 மாசம் 1 வருஷம் அதுக்குள்ள கன்சீவ் ஆகும், குழந்தை பிறக்கும். சில பேருக்கு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆகும். இது யார் நிச்சயிக்கிறா? எப்படி நிச்சயிக்கப்படுகிறது? கணவனுடைய முன்வினை தன்வினை, மனைவியுடைய முன்வினை தன்வினை, இவங்க 7 இந்த உடம்புல இருந்து 6 பின்னாடி போகும். அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா 7 தாத்தா 6 உடம்பு போகும். இப்படி இந்த கணவனையும் சேர்த்து பின்னாடி 7 தலைமுறைகளில் என்னென்ன பதிவுகள் எழுச்சி பெற்றிருக்கின்றனவோ, அதே போல் மனைவியுடைய வம்சத்துல 7 தலைமுறை. இந்த 14 தலைமுறைகளிலே என்னென்ன கர்ம வினைகள் எழுச்சி பெற்றிருக்கின்றனவோ, என்னென்ன கர்ம வினைகள் அடக்கம் பெற்றிருக்கின்றனவோ, இது எல்லாவற்றையும் கணக்கெடுத்து இந்த கர்ம பலனுக்கு தகுந்த நட்சத்திர பலன் எது, அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தாம்பத்தியமாகி அது கன்சீவ் ஆகவும் செய்யலாம், இல்ல அடுத்த சர்க்கிள் அடுத்த மாசம் 27 நாள் அடுத்த சைக்கிள் போனாலும் போகலாம். அப்போ எவ்வளவு நுட்பமான ஒரு கணக்கு போட்டு ஒரு குழந்தை உருவாக்குவதற்கே இயற்கையுடைய அறிவு இவ்வளவு துல்லியமா செயல்படுது. இத ஒரு பங்கு புரிஞ்சுக்கிறதாவது நமக்கு அறிவு இருக்கான்னு பாருங்களேன். நம்மள மாதிரி உலக மேதாவி கிடையாதுன்றான் சில பேர். இத புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மேதாவினால முடியுமா பாருங்க. இவ்வளவு நுட்பமான நுணுக்கம் செயல்பாடுகள் அலையக்க தத்துவத்துல இந்த பிரபஞ்சத்துல நிகழ்ந்து ஒரு சிசுவை உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, இந்த கருமையத்துல என்ன என்ன பதிவுகள் எப்படி எப்படி அமைகின்றனவோ அதுக்கு தகுந்தாற்போல் எல்லாமே அமைகிறது. சாமிஜியாக 7 சம்பத்துகள் சொல்லுவாங்க. உருவமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்று இவன் என்ன படிக்கணும், என்ன வேலை பார்க்கணும், எவ்வளவு சொத்து சேர்க்கணும், எவ்வளவு பிரச்சனை சந்திக்கணும், எவ்வளவு ஆரோக்கியம் இருக்கணும், எவ்வளவு நோய்கள் சந்திக்கணும், எல்லா ப்ளூ பிரிண்டும் இதுக்குள்ளே ரெக்கார்ட் ஆயிடுது. அப்படி பதிந்ததும் அப்படியே உனக்கு ஒண்ணுமே செய்யாம இருந்தாலும் கிடைச்சிருமானா கிடைக்காது. அதுக்கு நீ முயற்சி செய்தாகணும். இப்படி இந்த பிரபஞ்சத்தை எவ்வளவு ஒரு துல்லியமான இயக்க ஒழுங்கோடு நடத்திக்கிட்டு இருக்குத, இத கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா மனித அறிவுக்கே எட்டாத ரகசியங்கள், சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடான கோடி என்றார் மகரிஷி. இப்படி அந்த கர்மாவுடைய பலன்கள் 7 தலைமுறைகளில் எங்கே வேண்டுமானால் வெளிப்படலாம். fraction of second to 140 years. இதை விஞ்ஞானமும் நிரூபித்து விட்டது. ஜெனடிக் சயின்ஸ்ல விஞ்ஞானம் உதாரணமா சொன்னோம்னா 1960களில இந்தியாவில அரிசியும் தரமான அரிசி கிடையாதுங்க. தரம் இல்ல, ஹைபிரிட், அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய அரிசி நம்மகிட்ட இல்ல. அதே போல பருத்தியில நல்ல தரமான பருத்தி நம்மகிட்ட கிடையாது. அந்த பருத்தி நூலுக்கு ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்தீங்கன்னா நூல் நீளமா இருக்கணும். அது நீளமா இருந்தா தான் துணி நெய்யறதுக்கு லகுவாக இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும். நூல் குட்டை குட்டையா இருந்ததுனாக்கா அது ஜாயின் பண்றது ரொம்ப கஷ்டம், ஸ்ட்ரென்த் இருக்காது, ஈஸியா அறுந்து போயிடும். அதனால எகிப்துல இருந்து ஒரு செடியை வரவழைச்சு இங்க இந்தியா மண்ணுக்கு அது வராது இல்லையா. சோ இந்திய மண்ணில் வளரத்தக்கதாக அதே சமயத்தில் அதிக திறம் வாய்ந்த நூலாக இருக்கணும் அப்படின்னு கிராஸ் பண்ணினாங்க சயின்ஸ்ல. அப்ப அது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வருது. எகிப்து செடி, இந்திய செடி ரெண்டும் சேர்ந்தது, புதுசா ஒரு வெரைட்டி வந்தது. அது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அதுல பாத்தீங்கன்னா இந்திய மண்ணில் வளரத்தக்கதாகவும் ஏற்கனவே உள்ள செடியை விட ஒரு 10% கூடுதலான திறம் வாய்ந்ததாகவும் அமைந்தது. அந்த செடியை மறுபடியும் எகிப்து செடியோட செகண்ட் கிராஸ் பண்ணாங்க. இப்படி 7 கிராஸ் பண்ற வரைக்கும் அந்த திறம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. எவ்வளவு இம்ப்ரூவ் ஆனாலும் அங்க உள்ளது இங்க உள்ளது சேமாக முடியுமா? சமமாக முடியாது. ஒரு 75% 80% வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கு மேல
எகிப்து செடி காட்டன் நிகரான காட்டன் இந்தியாவில் வரல. சரி 7 தலைமுறை வரைக்கும் 75 வந்துருச்சு, இன்னும் 4 போடலாம், 10 போட்டா 100 வந்துருமில்ல அப்படின்னு போட்டு பார்த்தா மாற்றங்கள் நிகழவில்லை. அப்படியே ஒரு அப்நார்மல் குவாலிட்டி வந்தாலும் அதுல சீடு வராது. அதுதான் GMO, ஜெனரிக் மாடிஃபைடு. அப்ப என்ன ஆகுது, அது நிலைத்த விதைத்தன்மை இருக்காது அதுல. அப்ப ஸ்டேபிள் கேரக்டர் இல்ல அப்படின்னு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிடுச்சு. அப்போ தத்துவத்திலேயும் 7 தலைமுறைகளில் ஒரு மாற்றம் நிகழ்ந்து வரும் என்று சொல்றாங்க. சயின்ஸ்லேயும் ஒரு அனுபவம் 7 தலைமுறைகளில் மாற்றம் பெறுகிறது என்று சொன்னாங்க. 2 பேருமே சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் 7 முடிஞ்சு போச்சு? அது 5 இருந்திருக்கலாம், 10 போகலாம், ஏன் 7 நின்று போச்சு? இதுக்கான பதிலை 2 பேரும் சொல்லல. இப்படி ஒரு செயலுக்குரிய விளைவு இத்தனை காலம் இருப்பதனால அதை புரிந்து கொண்டு மனிதன் வரணும். அப்போ கர்மத்தின் அறிவு ஏன் தேவை என்றால், அந்த அறிவு இல்லை என்றால் ஒழுக்கம் இருக்காது, தர்மம் இருக்காது, எந்த தலைமுறையிலையும் ஒரு மனிதன் நிம்மதியா வாழ முடியாது. இது என்ன பனிஷ்மெண்டா, அவார்டா? அதனால எல்லோரும் விரும்புவது ஆரோக்கியமான, நிறைவான, வளமான வாழ்க்கை தான். ஆனா இயற்கை ஒத்து போனால் அது கிடைக்கும், முரணாக போனால் கிடைக்காது. அப்ப மகிழ்ச்சி ஒரு கவி சொல்றாங்க பாருங்க, பேரியக்க மண்டலத்தில் பெரிய பெருங்கோள்கள், பிறப்பு இறப்பு இடை மனிதன் பிற உயிர் அனைத்தும், சீரியக்க ஆற்றல் காந்த சிறப்பென உணர்ந்தால் செத்து போகவே பிறந்து வாழும் மாந்தர் வாழ்வில், போர் விளைக்க காரணமாம் தான் தனது எண்ணும் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் மயக்கம் வாழ்வில், வேரழிக்கும் அருகுணங்கள் 5 பழிச் செயல்கள் விளையாது நட்பு அன்பு கருணை இவை ஓங்கும். அப்ப கர்மத்தை ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது இந்த பிரபஞ்சத்துல பெரிய பெரிய கோள்கள் எல்லாமே தோன்றி இயங்கி தேய்ந்து முடிந்து போகின்றன. அதே போல மனிதனும் பிறந்து இருந்து வளர்ந்து வாழ்ந்து முதிர்ந்து முடிந்து சிதைந்து போகிறான். அதுக்கு மேல் அடையாளம் கிடையாது. எனவே பிறப்பு இறப்பு இடை மனிதன் பிற உயிர் அனைத்தும், எந்த ஜீவனுக்கு இங்க பர்மனன்ட் ஸ்டே கிடையாது, எல்லாம் டெம்பரரி ஸ்டே தான். சீர் இயக்க ஆற்றல் காந்த சிறப்பென உணர்ந்தால், இதை நிகழ்த்துவது எது என்றால் சீர் இயக்க ஆற்றல் காந்தம். காந்தத்தினுடைய சேர்க்கையும் பயன்பாடும் தான் வாழ்க்கைய. நம்ம உண்ணுகின்ற உணவு 7 தாதுக்களாக மாறி கடைசியில் என்னவா மாறுது, காந்தலைகளாகத்தான் வெளிப்படுது. அதுதான் உடம்பு முழுவதும் சுழன்று ஓடி உயிராக சக்தியாக செலவாகி இந்த உடல் நடத்தி கொண்டிருக்கிறது. இதோட இருப்பு எவ்வளவு இருக்கோ அதுதான் வாழ்க்கை ஆயுள். ஒரு 40 வயசு வரைக்கும் உற்பத்தி அதிகமாக இருக்கும், 40 to 80 வரைக்கும் உற்பத்தி குறையும், செலவு அப்படியே தான் இருக்கும். 80ல இருந்து 100 வரைக்கும் உற்பத்தி இருக்காது, செலவு மட்டும்தான் இருக்கும். அப்ப 40ல சேர்த்து வச்சா தானே 80க்கு மேல பயனாகும். இந்த சேர்த்து வைக்கிற பணத்துக்கு கொடுத்த மதிப்பை உயிருக்கு காந்தத்துக்கு கொடுக்காததுனால 120 ஆயுசு சுருங்கிக்கிட்டே வந்து இப்ப 70 கூட இருக்குமா போவனான்னு தெரியாத மாதிரி இருக்குது. எனவே சீர் இயக்க ஆற்றல் காந்த சிறப்பென உணர்ந்தால் ஒரு நாளைக்கு சாகாம யாரும் தப்பிக்க முடியாது. எனக்கு இந்த லஞ்சம் ஊழல் கொடான கூட சொத்துக்கள் சேர்க்கிற போது வேடிக்கையா தான் இருக்குது. இவனுக்கு என்ன இங்கே பர்மனெண்ட் இருந்துருவானுங்களா, இவங்க சாவே வராதா? இல்ல செத்து போகும்போது இஸ் தேர் எனி கண்டெய்னர் சர்வீஸ் அப்படி எடுத்துட்டு போற மாதிரி, இங்க இருந்து ஹைதராபாத் போச்ச கண்டெய்னர், அது மாதிரி
சாகும்போது இங்க இருந்து மேல கண்டெய்னர் வச்சு எடுத்து போக முடியுமா? இல்ல இன்னொரு வேடிக்கை பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டிய விதி இருக்கும் போது இந்த புடுங்கு புடுங்குறானே, ஒருவேளை கொண்டு போயிட்டு கொண்டு வர மாதிரி வசதி ஆன கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருந்திருக்கும் இந்த மனுஷன் உலகணும்? ரொம்ப வேடிக்கை இருந்திருக்கும் இல்ல? விட்டுட்டு போகும்போது இந்த புடுங்கு புடுங்குறான். ஒருவேளை கொண்டு போயிட்டு கொண்டு வர மாதிரி வசதி ஆன கொடுத்திருந்தான்னா நிலைமை என்ன இருக்கும் பாருங்க. எனவே செத்து போகவே பிறந்து வாழும் மாந்தர வாழ்வில். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாடு வச்சிருவோம், அடுத்த வாரம் முடிஞ்சு போச்சு கதை. அது மட்டும் இல்லை, இன்னொரு வேடிக்கை பாருங்க. பெரும்பாலான மக்களுக்கு அப்பா அம்மா பேர் தெரியும், தாத்தா பாட்டி பேர் தெரியும், கொள்ளு தாத்தா பாட்டி பேரே தெரியாதுங்க. அதே போலதானே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பேர் தெரியும், பேர குழந்தைக்கு நம்ம பேர் தெரியும், கொள்ளு பேர குழந்தைக்கு தெரியலாம், எள்ளு பேர குழந்தைக்கு தெரியாது. அப்போ ஒரு 4 தலைமுறைக்கு மேல நம்ம பேருக்கு சொல்றதுக்கு அங்க ஆள் இல்ல. இவன் 7 தலைமுறை சொத்து சேர்க்கிறாங்கிறான். இந்த பைத்தியக்காரத்தனத்தை எங்க போய் முட்டிக்கிறது? எனவே வேடிக்கையா தான் இருக்கும். அந்த சொத்து காசு காசுன்னு ஓடுறானுங்களே, இவங்களை பார்த்தா ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கும். எனவே செத்து போகவே பிறந்து வாழும் மாந்தர் வாழ்வில் போர் விளைக்க காரணமா? போர்னா ஏதோ உலக யுத்தம்னு நினைக்க வேண்டாம். நமக்குள்ளே ஒரு குருச்சேத்திரம் இருக்குல்ல, ஒவ்வொரு சனமும் ஒண்ணு செய்யுங்குது, ஒண்ணு செய்ய வேண்டாங்குது, ஒண்ணு கொடுங்குது, ஒண்ணு கொடுக்க வேண்டாங்குது, ஒண்ணு கேளுங்குது, ஒண்ணு கேட்க வேண்டாங்குது. இப்படி ஒவ்வொரு சனமும் நமக்குள் அறிவின் எண்ணத்திற்கும் மனதின் எண்ணத்திற்கும் ஒரு போராட்டம் இருந்துட்டே தான் இருக்குது. இந்த போராட்டத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு சாமியம் கொடுத்தாங்க மகரிஷி. எந்த எண்ணத்தை செயல்படுத்துவது, எதை விளக்குவது, தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ, உடலுக்கோ மனதுக்கோ நன்மை செய்யுமா? அக்செப்ட், டூ இட். இல்லையா அங்கே ஸ்டாப், செக். இப்படி போர் விளைக்க காரணம் எது என்றால் தனது தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று, அகங்காரம், மமகாரம். அதன் விளைவு என்ன? பொருள் புகழ் செல்வாக்கு புலன் மயக்கம் வாழ்வில் வேரழிக்கும். 4 சம்பத்துக்களை, பொருள் புகழ் செல்வாக்கு புலன் மயக்கம் வாழ்வில் வேரழிக்கும் அருகுணங்கள் 5 பழிச் செயல்கள். இந்த அறிவு பெற்றுவிட்டால் இதெல்லாம் விளையாது. இவை விளையவில்லை என்றால் எது மிச்சம்? நட்பு, அன்பு, கருணை இவை ஓங்கும். அதை கணேச அழகா சொன்னார். ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ஏன்னா தெய்வத்திற்கு அன்பும் கருணையும் மட்டும்தான், அட்ராக்ஷன் ரிப்பல்சிவ் ஃபோர்சஸ் மட்டும்தான். தெய்வமே மனிதனாக வந்த பிறகு சமுதாயத்திலிருந்து நம்முடைய தேவைகளை நாம் எடுத்துக் கொள்கின்றோம். அதற்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அப்ப மனிதனாக வந்ததினால் அந்த தெய்வத்திற்கு நன்றி என்ற குணம் 3ஆவதாக தேவைப்படுகிறது. இந்த 3 குணங்களுக்கு மேல் வேறு குணங்கள் தேவையில்லை. இந்த 3 வெளிப்பாடுதான் மற்றதெல்லாம். என்னுடைய முரண்பாடு தீய குணங்கள். எனவே 4 குணங்களை நற்குணங்களாக மாற்றி பயன் கொள்கின்ற போதுதான் வாழ்க்கை மேன்மை அடையும். அந்த கருமையத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய வழிவகைகள் ஒரு 10 கருத்துக்களை மகரிஷி கொடுத்திருக்கின்றாங்க. அந்த 10 கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்வோம். அதாவது தெய்வம்
வாழ்க வளமுடன். நேரமாச்சுங்க. நான் இது அடுத்த இதுல பார்த்துருவோம். கர்ம தூய்மை அடுத்த இதுல பார்ப்போம். உங்க புக்ல அந்த கர்ம தூய்மை கொடுக்கல, அது வேற புக் வந்து இருக்கணும். அது அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். வாழ்க வளமுடன். அதை முடிச்சுக்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாம். நிறைய பண்ணிக்கலாம். கர்ம தூய்மை அப்புறம் இன்னொரு அடுத்தது அதை நீங்க ஃபுல்லா ஒரு வகுப்பு எடுத்துருங்கய்யா ஃபுல்லா. சரிம்மா, ஓகே. மகிழ்ச்சிங்கய்யா. அண்ணா ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிக மிக அற்புதமாக அவருக்கே உரித்த பாணியில் கருமையத்தை பற்றி மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் பழனிசாமி ஐயா உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவின் இனிய குடும்பம், அவருடைய நட்பு நலம், அவருடைய ஆன்மீக தொண்டு மென்மேலும் உயர்ந்து சிறப்படைய எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.